நன்மை என்ன தீமை என்ன உண்மை விரக்கச் சொல். கண்டிப்பா நம்பிக்கை வைத்தால் நல்லா கொடுக்கும். ஆனா 1 மந்த்ல 20,000 யார் கொடுப்பாக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நியாயமான கேள்விதான். நல்லா கொடுப்பாங்க. ஓகே, எல்லாமே ஓகே தான். நீங்க முனாவர் அவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. கண்டிப்பா நம்பிக்கை வைத்தால் நல்லா கொடுப்பான். ஆனா 1 மந்த்ல 20,000 யார் கொடுப்பாக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நியாயமான கேள்விதான். நல்லா கொடுப்பா நம்ம உட்காந்துட்டே இருந்தா எதுவுமே நடக்காது. நாம தான் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், நெக்ஸ்ட் மந்த் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும்போது பிரைவேட் ஸ்கூல்ல நம்ம சேர்த்திருக்கோம். நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல எதுக்கு நம்ம பசங்க சேர்க்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அவங்க நம்மளோட பெட்டரா அவங்க வரணும்ன்றதுக்காக நம்ம போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்றதால பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிறோம். ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்ல நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீஸ், அது ரெகுலரா கட்ட ஃபீஸ் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு 10,000 15,000 கட்டணும், ஒரு 20,000 கட்டணும் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதை எங்க வேணாலும் அடிச்சு புடிச்சு பெரட்டி கொண்டு போய் சேர்க்கிறோம். நிறைய பேருக்கான கஷ்டமே அங்க தான் இருக்கு. பசங்களுக்காக தான் அவங்க லைஃப்ல நிறைய பேரோட கஷ்டமே ஓடிட்டு இருக்கு. சோ அதை செய்யறோம் நாம. அதனால என்ன பெனிஃபிட் உடனடியா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நாம நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்குது. கண்டிப்பா நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம்னா கண்டிப்பா நம்மளோட ஒரு பெட்டரான இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில மட்டும் தான் கொண்டு போய் பணத்தை கட்டுறோம். ரைட். ஆனா இப்போ எஸ்பிஓ ஒரு கம்பேரிசன், இது யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு டக்குனு தோணுச்சு சொன்னோனே ஒரு கம்பேரிசன். ஏன்னா இன்னைக்கு நான் நேர்ல ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். அதை வச்சு நான் அப்படியே டக்குனு கம்பேரிசன் சொல்றேன். ஒரு 20,000 கட்டணும் சொல்றாங்க. ஃபீஸ் கட்டிச்சு வேற ஏதோ விஷயம் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து காலேஜ் ஃபீஸ் ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா கட்டணும் சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரைட், ஓகே, அவர் ரெடி பண்ணி கட்டிடுவார். ஓகே, 20,000 ஒரு பெரிய விஷயம். நம்ம பிள்ளைக்காக நம்ம பண்றோம், நம்ம பிள்ளைக்காக தான் நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 20,000 ரெடி பண்ணி கட்ட ரெடியா இருக்கு. நாம எதுக்காக நம்ம பசங்க படிக்க வைக்கிறோம்? அவன் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு மாசம் ஒரு 10,000 20,000 இப்ப இன்னும் அவங்களுடைய காலகட்டத்துல ஒரு 30,000 40,000 மாசம் சம்பாதிக்கணும், 50,000 சம்பாதிக்கணும்ன்றதுக்காக இப்ப நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு ஒரு சுயநலமான ரீசன் இருக்கு. எதுவுமே நம்ம பொதுவாக பண்றது கிடையாது. 90% நம்ம லைஃப்லயே நமக்கு ஏதாவது ஒரு பண்ணிக்கணும், ஒரு காரணம் இருக்குல்ல. அதே போல நம்ம பசங்களுக்கு ஏன் இன்வெஸ்ட் பண்றோம், அவங்க ஏன் நல்லா படிக்க வைக்கிறோம், காசியான படிக்க வைக்கிறோம், காசியான காலேஜ் சேர்க்கிறோம், பெரிய ஸ்கூல்ல சேர்க்கிறோம்னா நம்மளோட அவங்க பெட்டரா வரணும்ன்றதால மட்டும்தான். சரி, ஒரு பக்கம் இருக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் பீப்பிள் இருப்பாங்க, அவங்க பண்றாங்க, நாம அதோட பெஸ்டா பண்ணணும் இருக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். பட் எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு ரீசன் தான், நம்மளோட நம்ம பசங்க பெட்டரா வரணும். நான் 10,000 சம்பளம் ஓடிட்டு இருக்கேன், என் பையன் 40,000 50,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அந்த ஒரு நேரத்துல எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கு. நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பசங்க கஷ்டப்பட ஓடிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்களுக்காக மந்த்லி கம்பல்சரி எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த காலகட்டத்துல ஆவரேஜா ஒரு 50,000 கிட்ட கம்பல்சரி ஓடுது. ஒரு இயருக்கு 50,000 ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கூல் படிக்க வைக்கிறனால இது நான் ஸ்கூலுக்கு மட்டுமே சொல்றேன். அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம். அது நமக்கு ரிட்டர்ன் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அவர் படிச்சு முடிச்சு காலேஜ்ல முடிச்சு அவர் வேலைக்கு போயிட்டு அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சா மட்டும் தான் அவர் எதிர்பார்த்த ஒரு ஆசையோட பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஆசையோட பண்ணா 40,000 ஏன்னா 40,000 மஜா சம்பாதிக்கிறாங்க. ஏன் பையன் போய் படிக்கும்போது ஒரு 40,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ரீசனுக்காக மட்டும் நம்ம என்ன பண்றோம், இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம், படிக்க வைக்கிறோம். அது எப்ப நடக்கும்ன்றது தெரியாது, அது நடக்குமாறது தெரியாது, எல்லாருக்கும் நடக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா அத பண்ற நாம நமக்கு ஒரு விஷயம் சரியா, இப்ப எஸ்பிஓ மாசம் 10,000 கொடுக்குறாங்கன்றத நாங்க ஏன் அதை யோசிச்சுன்னு பார்க்கணும். உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறோம், 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் அந்த டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க் பண்றதுக்கு மேக்ஸிமம் என்ன ஒரு 10 ரூபாய் கொடுக்கலாம், 5 மினிட்ஸ் டாஸ்க் இல்ல ஒரு 20 ரூபாய் கொடுக்கலாம், 30 ரூபாய் கொடுக்கலாம். ரைட், அது அதிகம், 30 ரூபாய் அதிகம். ஆனா ஒரு டாஸ்க்கு 500 ரூபீஸ் கொடுக்குற அளவுக்கு மந்த்லி 10,000 நாங்க அந்த கம்பெனிட்ட பேசியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு சேல்ஸ் நாங்க பண்ணி கொடுக்குறோம். எங்க கிட்ட 2 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க சரிங்களா. ஒர்க் பண்ற பர்ஃபெக்ட் ஆக்டிவா இருக்க பீப்பிள் கம்பல்சரி 2 லட்சம் பேர் வருவாங்க. அந்த 2 லட்சம் பேர் வச்சு உங்களுக்கு per month 10 to 15 lakh சேல்ஸ் நாங்க பண்ணி கொடுக்குறோம். நாங்க எல்லாம் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். கம்பெனி என்ன வேணும், அந்த கம்பெனிக்கு சேல்ஸ், அவங்க ப்ராடக்ட் சர்வீஸ் எதுவும் இருக்கட்டும். நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட வேலை என்ன, நம்மள தேடி வர கிளைண்ட்ஸ்க்கு தேவையான சர்வீஸ் என்ன பண்ணணும், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது ஒரு தாட் இருக்கு. ஆனா எஸ்பி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கேரண்டிடா சேல்ஸ் நாங்க பண்ணி கொடுக்குறோம். எஸ்பி ஒரு விஷயம் ஏன்னா எஸ்பி மத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, அங்க ஒரு 30 பேர் 40 பேர் 50 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா. அந்த 30 பேர் 40 பேர் ஒர்க் பண்ற கம்பெனிக்கு போதுமான வருமானம் என்னன்னா ஒரு 50 பேர் ஒவ்வொருத்தருக்கு 20,000 சம்பளம். சோ ஆவரேஜா ஒரு 50 பேர் கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளவு வந்துரும். அது அந்த சேர் கால்குலேஷன் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே ஸ்டாஃப் எல்லாம் இவ்வளவு போகுது, நமக்கு இவ்வளவு நிக்குது. சோ ஆவரேஜா அவங்களுடைய மந்த்லி டார்கெட், அந்த கம்பெனியோட மந்த்லி டார்கெட் ஒரு அதிகபட்சம் 1 crore இருக்கும். மேக்ஸிமம் 1 crore இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட மேக்ஸிமம் டார்கெட் 1 crore 2 crore தான் இருக்கும். ஆனா எஸ்பி ஓட டார்கெட் என்ன தெரியுமா, per மந்த்க்கு ட்ரைனிங் பீரியட்ல மட்டுமே இப்ப நம்ம ட்ரைனிங் பீரியட்ல ஒரு சாலரி மென்ஷன் பண்ணி கொடுத்துறோம்ல, கால்குலேஷன் எடுத்து பாருங்க ஒரு மாசத்துக்கு எத்தனை கோடி வருது. அப்ப நம்மளுடைய டார்கெட் என்ன, அந்த கம்பெனிக்கு அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 கோடி ரூபாய் எஸ்பி இருக்கிற எல்லாருக்கும் சம்பளம் போறது 2 கோடி ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா நான் அந்த கம்பெனிக்கு எவ்வளவு தேவை பண்ணி கொடுக்கணும், 20 கோடி ரூபாய் பண்ணி கொடுக்கணும். 20 கோடி ரூபாய் நான் சேல்ஸ் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஒரு 15% 20% வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. லாபம் அந்த 15% நமக்கு ஒரு 10% கொடுப்பாங்க. இதுதான பிசினஸ். இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஜெனரலா ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் எந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இவ்வளவு ஒரு டர்ன்ஓவர் கொண்டு போக முடியாது. எஸ்பி ஏன் கொண்டு போக முடியும்னா இங்க இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, அத்தனை லட்சம் பேருக்கு சம்பளம் எல்லா கம்பெனியும் என்ன பண்ணா அந்த கம்பெனிக்கு என்ன பிசினஸ் பண்ணலாம்னு யோசிக்கும். ஆனா எஸ்பி என்ன யோசிக்குன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், அப்ப அதுக்கு நாம என்ன பண்ணணும். எங்களுடைய யோசனையே நாங்க நிறைய இடத்துல பேசும்போது எல்லாம் கேட்கிற ஒரு விஷயம்னா என்ன, இது இவ்வளவு பேசி எப்படி நீங்க பண்ண முடியும், இல்ல சார் இது வந்தாலும் செட் ஆகும், எங்களுக்கு இந்த அளவுக்கு இன்கம் வரணும், நாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும். எங்க கேள்வி அதான், எங்களுக்கு இவ்வளவு வருமானம் வேணுங்க. மந்த்லி ஒரு 10,000 எஸ்பி உங்களுக்கு கொடுத்தா மட்டும் தான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். சரி ஒரு 5,000 ஒரு 2,000 இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 6 மந்த்க்கு அதான் பேசிருக்கோம். அட்லீஸ்ட் 2,000 கொடுங்க சார், அப்பதான் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா நீங்க நினைச்சதை நாங்க செஞ்சு கொடுப்போம். ஏன்னா அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நாங்க பண்ணி கொடுப்போம். எங்களால முடியும் நாங்க பண்ணி கொடுப்போம். சோ அது நாங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறோம்னா அது எங்க ஹெட் ஆபீஸ்ல இருக்கிற அட்மின் டீம்ல இருக்கிறவங்க எங்க பேர்ல இருக்கிற நம்பிக்கை மட்டும் கிடையாது, எஸ்பி இருக்கிறவங்க சேர்த்து தான் நம்பிக்கை. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ரிஸ்க் போது ரிஸ்க் எடுக்க நான் மட்டும் ரெடி இல்ல, ஆனா எனக்கு வருமானம் மட்டும் வேற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறது மிகவும் ஒரு தப்பான ஒரு விஷயம் தான் பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய சிச்சுவேஷன் புரியுது. இப்போ இதே சிச்சுவேஷன் நாளைக்கு உங்க பசங்களுக்கு ஒரு 20,000 கட்டணும் ஒரு சிச்சுவேஷன் வந்தா அத்தனை பேர் கட்டிக்கிறாங்க, எத்தனை பேர் நான் படிக்கிற பையன் ஸ்கூல்ல வந்தான்னு சொல்ல மாட்டல. அது நாளைக்கு இல்ல 4 வருஷம் ஆகும், கிட்டத்தட்ட 10 15 வருஷம் ஆகும் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு. ஆனா எஸ்பி உங்களுக்கு மாசம் 2,000 இப்பவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டு அந்த பேமெண்ட் 3 மாசத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் கொடுத்தா அப்ப எஸ்பி உங்களுக்கு யோசிக்க அர்த்தம். இதே கமெண்ட்ஸ் இங்க இருக்காங்க லைவா கேளுங்க. நாங்க இதுக்கு முன்னாடி போட்டு அவங்க ஒரு மீட்டிங்ல லைவா லான்ச் பண்ணலாம்ல, வருஷத்துக்கு 30,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணி ஆகும். அது பர்ச்சேஸ் பண்ணிட்டு காசு ரிட்டர்ன் வராது, கண்டிப்பா வாங்கியே தான் ஆகணும் மாதிரி கண்டிஷன் வச்சிருந்தோம். அவங்க சொன்னாங்க இங்க அவங்க என்ன பேசிட்டு நிறைய பேர் நோட்டீஸ் சொல்லும்போது இல்ல சும்மா போய் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு யூடியூப்ல சொல்லிருந்தாரு, என்ன சொல்லிருந்தாருன்னா சும்மா சொல்றாங்க இவங்க போயிட்டு கமெண்ட்ஸ் கிட்ட கேட்டாங்க, கமெண்ட்ஸ் வந்து அப்படியே பாவப்பட்டு மக்கள் பாவம் நினைச்சாங்க. அதனால வந்து அவங்க சொன்ன உடனே எல்லாரும் மக்களுக்கு கேட்டவனே இவங்க வந்து மாத்திட்டாங்க பிளான். அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இங்க அதே கமெண்ட்ஸ் இருக்காங்க, லைவா பேசிட்டு கமெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க கமெண்ட்ஸ் குரூப் யாரையாச்சும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சொல்லுங்க, அது என்னைக்கு நான் பிளான் லான்ச் பண்ணேன் அதுல இருக்கிற சேஞ்சஸ் இதுல இருக்கிற சேஞ்சஸ் டவுட் ஆகும் கேட்டுருப்பாங்க. சோ இங்க மக்கள் நம்பர் தெரியல எல்லாரும் அப்படியே என்ன எஸ்பிஓ இங்க முதல்ல எஸ்பிஓக்கு யாரும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணல, முதல்ல இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. அந்த கம்பெனிக்கு தேவையான சேல்ஸ் நம்ம உருவாக்குறோம். கம்பெனி நம்ம சேல்ஸ் தான் பண்ணி கொடுக்கணும். எந்த கம்பெனி இவ்வளவு பெரிய வருமானத்தை நமக்கு கொடுக்கும், யாராலையும் கொடுக்க முடியாது. எந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியாலையும் ஒரு 2 லட்சம் பேருக்கு சம்பளம் போட முடியுமா, கண்டிப்பா முடியாது. எஸ்பிஓ 2 லட்சம் பேர் இல்ல 5 லட்சம் பேருக்கு சம்பளம் போடும். ஆனா எஸ்பிஓ அவங்க கேட்கிற விஷயம் அதுக்கு இவ்வளவு வருமானத்தை நாங்க கொடுக்கணும்னா எங்களுக்கு கேரண்டி
பண்ணிட்டா மந்த்லி சேல்ஸ் வேணும், உங்களால முடியுமா? ஏன்னா எஸ்பிஓ நீட் என்ன அப்படின்னா நாங்க மட்டும் படிக்கிறதுல இல்ல, எஸ்பிஓ நம்பி ஒரு டீம் இருக்கு, பெரிய growth இருக்கு, அவங்க எல்லாரும் நம்ம நம்பி வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வருமானத்தை நம்ம கொடுக்கணும்ல, அந்த வருமானத்தை கொடுக்க நம்ம என்ன பண்ணணும்? எங்களுடைய தாட் அதுதான். அவங்களுக்கு இந்த வருமானத்தை கொடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் மட்டும் தான் நாங்க யோசிக்கிறோமே தவிர இவங்க கிட்ட எவ்வளவு வாங்கலாம் அப்படின்றது கிடையாது. அதனால தான் என்ன பண்ணோம், சரி அவங்க இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு ஒரு 20,000 ரூபாய் போட்டு நம்ம அந்த பிசினஸ் அவங்களுக்கு தேவையான சேல்ஸ் ரெடி பண்ணாலுமே அகைன் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்டோட அது ரிட்டர்ன் கிடைக்கணும். ஏன்னா ஒரு ஆவரேஜான பீப்பிளால ஒரு 2 மாசம் 3 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட முடியும். அதுக்கப்புறம் அந்த பணம் ரிட்டர்ன் கிடைச்சதா எங்கேயோ ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டாங்க டக்கு கொடுக்க முடியும். ஒரு வட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள், அது நாங்க கால்குலேட் பண்ணும்போது ஒரு 3000 ரூபாய் 5% இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் கால்குலேட் பண்ணிருக்கோம். 3000 எக்ஸ்ட்ரா எப்படி கால்குலேட் பண்ணா 5% இன்ட்ரெஸ்ட் 5% இன்ட்ரெஸ்ட் போட்டா எவ்வளவு வரும்? ஏன்னா யாருமே அவசியம் 10 பைசா 5 பைசா வாங்க மாட்டாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்ம ஏன்னா அதோட அதிகமாக கொடுக்க முடியாது கம்பெனியால. ஒரு 5% வரைக்கும் நாங்க 8% வரைக்கும் கேட்டோம், அவ்வளவு வாய்ப்பே இல்லங்க, அவ்வளவு எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது, பெனிஃபிட் கொடுக்க முடியாது அப்படினா ஒரு 5% மாதிரி பண்ணுங்க. அப்ப ஒரு 3000 ஒரு 20,000 பண்ணா ஒரு 3000 தாராளமா கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் கான்செப்ட் அவங்க சொல்லிருந்தாங்க. சரி, அப்ப அதுக்கான வேலைகள் நம்ம அதுவும் என்ன சொல்லிருக்கேன், நான் முதல்ல உங்களுக்கு கொடுத்து ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இப்படி நாங்க பண்றோம், இது உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? ஏன்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும், நமக்கு கொடுக்க போறவங்க அவங்க தான். நம்ம ஒன் டைம் 20,000 ரூபாய் கொடுக்குறோம், அவங்க மாசம் மாசம் நமக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? நீங்க எத்தனை ஒண்ணு இல்ல, ஒரு சிம்பிள் இன்னும் ஈஸியான பிசினஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா அப்ளிகேட்டட் லிங்க், எல்லா ப்ராடக்ட்டுமே அப்ளிகேட்டட் லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆச்சுனா எப்படி சேல்ஸ் ஆச்சுனா அதுல இருந்து உங்களுக்கு கமிஷன் வரும். சேல்ஸ் ஆச்சுனா மட்டும் தான், இல்லனா ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணும்னா சேல்ஸ் பண்ணுங்க, சேல்ஸ் பண்ணா உங்களுக்கு கமிஷன் வர போகுதுன்னு சொல்லி நான் விட்டுட்டோம் அப்படின்னா அது சரியா இருக்குமா? நீங்க எத்தனை பேரால சேல்ஸ் பண்ண முடியும்? எல்லாராலையும் சேல்ஸ் பண்ண முடியுமா? இங்க சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, ப்ரோமோட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, பேசக்கூடியவங்க இருக்காங்க, நிறைய இருக்கு. எல்லாரையும் சேர்த்து வச்சு நம்ம எஸ்பி ஃபேமிலி சொல்றோம்னா அப்ப எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு கம்பெனி இருக்குன்னா ஒருத்தர் நல்லா பேசுவார், ஒருத்தர் நல்லா டைப் பண்ணுவார், ஒருத்தர் நல்லா ப்ரோகிராமிங் பண்ணுவார், ஒருத்தர் நல்லா டிசைன் பண்ணுவார். எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு பிசினஸ் மாடல் ரெடி பண்ணணும். சரி, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மட்டும் யோசிங்க அப்படின்னு யோசிக்க முடியாது. சரிங்களா? சோ இந்த கான்செப்ட் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் எஸ்பிஓ இந்த இன்வெஸ்ட்மென்ட் சொல்லிருக்காங்க, அப்புறம் ஏன் இன்வெஸ்ட்மென்ட் ஒரு வேர்ட் சொன்னாலே ஒரு மிகப்பெரிய பழைய கம்பெனி ஆல்ரெடி மெயின்டைன் சொல்லியுமே இல்ல என்னவோ அப்படியே தான் சொல்லணும். ஏன் அது இன்வெஸ்ட்மென்ட் சொல்லணும்? அது ரிட்டர்ன் கிடைக்கும். ரிட்டர்ன் கிடைச்சா இன்வெஸ்ட்மென்ட், இல்ல அது பர்ச்சேஸ் ஆகும். ரிட்டர்ன் கிடைக்குது அப்ப இன்வெஸ்ட்மென்ட் தான். சோ 3 மந்த்ஸ்ல உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது வித் இன்ட்ரெஸ்ட் போட்டு கிடைக்குது. சோ வித் இன்ட்ரெஸ்ட் போடுற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபீஸ் கொடுத்தா ஒரு 3 மாசத்துக்கு எங்கேயாச்சும் இன்ட்ரெஸ்ட் வாங்கினால ஏன் உங்க பண்ண சொல்றாங்க? அவ்வளவு பெரிய அமௌண்ட்ல எஸ்பிஓ இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியாது உங்களுக்கு. வாய்ப்பே இல்ல. சம்பளம் போறதுக்கு நம்ம இந்த கம்பெனி அந்த கம்பெனி அங்க ஓடி இருக்கும். யோசிச்சு பாருங்க, 2 லட்சம் பேர் 20,000 போட்டு பாருங்க, இவ்வளவு பெரிய ஃபண்ட் எப்படி எஸ்பிஓ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும்? இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பின்னாடி நிறைய பண்ண சொல்றதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்கு. கேரண்டி சேல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த பணம் போட்டா மட்டும் தான் ஒரு அக்கறை இருக்கும், ஒழுங்கா ஒர்க் பண்ணற பொறுப்பு இருக்கும். இன்னைக்கு நான் நேத்து நோட்டி போல சொன்ன 24 ஹவர்ஸ்ல 2 லட்சம் ஓட்டிங் கொண்டு வர முடியுமா? ஆனா 2 லட்சம் ஓட்டிங் வரும் எப்ப வரும் அப்படின்னா கரெக்ட்டா ஒரு 15 நாள் வரும். இந்த ஓட்டிங் அப்படியே நம்ம லாகின் பேஜ்க்குள்ள கொடுத்துட்டு இத ஓட்டிங் பண்ணா மட்டும் தான் ஒர்க்ன்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பா ஓட்டிங் வந்துரும். 15 நாள்ல 2 லட்சம் ஓட்டிங் வரும். அப்ப எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காங்க. இந்த கேர்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு எஸ்பிஓ ஒரு குற்றம் சாட்டினாங்க. இன்னொரு குரூப்ல பாத்துருக்கேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு குரூப் பேசுறேன். இதுக்கெல்லாம் நீங்க தான் சார் காரணம். நீங்க ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸா விட்டுட்டீங்க. அவங்கள நீங்க அப்பவே ஸ்ட்ரிக்ட்டா பிடிச்சீங்கன்னா அவங்களுக்கு அவங்க கரெக்ட்டா ஒர்க் பண்ணிப்பாங்க. நம்ம எஸ்பிஓ தான பாத்துக்கலாம், மறுபடியும் ஆப்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம சரி செஞ்சுக்கலாம்னு யோசிக்கணும். அன்னைக்கு அந்த மாதிரி கொடுத்ததுக்கான காரணம் யாரு? ஏன்னா எங்களுக்கு ஆசையா சரி மக்கள் ஒருத்தர் கூட எந்த ஒரு கண்டிஷனாலையும் பாதிச்சிட கூடாது அப்படிங்கறத நாங்க யோசிச்சிருக்கோம். அதை கொடுத்ததுனால தான் நீங்க எல்லாம் சோம்பேறி ஆயிட்டோம். அதனால தான் நாங்க கேர்லெஸ்ஸா இருக்கோம்னு சொன்னா எப்படி? நீங்க அன்னைக்கு நாங்க கண்டிப்பா ஒண்ணு இல்ல, நாங்க ஜீரோ பண்ணும், வாலெட் ஜீரோ பண்ணும். சரிங்களா? அந்த வாலெட் ஜீரோ பண்ணதுனால எஸ்பிஓ பண்ணி கிடையாது, உங்களுக்கு பண்ணி கிடையாது. பட் ஏன் பண்றோம் அப்படின்னா நம்ம பேமெண்ட் கேட்வே ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த வாலெட் ஜீரோ பண்ணிட்டு அதுக்கான அந்த பர்టిక్యులர் வர்க் வந்து சம்பந்தப்பட்ட டெவலப்மென்ட் கொடுத்தா மட்டும் அவங்க அதுக்கு வேலை பண்ணுவாங்க. அந்த பேமெண்ட் கேட்வே கனெக்ட் பண்ணா நம்ம இமிடியேட்டா பேமெண்ட் ரிலீஸ் பண்றதுக்கு வேலை பண்ண முடியுது. நம்ம பண்ணிருக்கோம். சரிங்களா? அது நிறைய இஷ்யூஸ் போயிருக்கு, அது பக்கம் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அதை பண்ணதுனால இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க? குறைஞ்சபட்சம் 10,000 இருந்து 18,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரைட்? ஒருத்தர் கூட பாதிக்க கூடாது தான் மறுபடியும் ஆப்ஷன் கொடுக்கிறோம். பட் நாங்க ஸ்ட்ரிக்ட்டா ஆரம்பிச்சோம்னா இங்க எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க? அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகே, நோ கஷ்டமான ஒர்க் இல்ல, ஈஸியா ஒர்க் தான். இருந்தாலும் அவங்க ஒர்க் பண்ண முடியாது தானே, அதுக்காக அவங்க ஒரு எஃபோர்ட் போட்டுருக்காங்க. அது வேஸ்ட் ஆக கூடாதுன்னு 2 மாசமா கத்திட்டு இருக்கேன். எனக்கு ஆசை 2 மாசம் கத்திட்டே இருந்தேன். 2 நான் சொல்லிட்டு 2 மாசத்துக்கு அப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் 18,000 பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா நிறைய 18,000 பேர் வாலெட்ல இருந்து 50 வாலெட் 5,000 வரைக்கும் போயிருக்கு. ஜீரோ ஆயிருக்கு. ஏதாவது கம்பெனி யூஸ் இருக்கா? ஒரு யூஸ் கிடையாது. அதனால அவங்களுக்கு யூஸ் ஆச்சு, அவங்களுக்கு யூஸ் இல்ல. லாஸ் இப்ப அவங்களுக்கு தான். சரியா? கம்பெனி லாஸ் கிடையாது, யூஸ் கிடையாது. அதனால ஜீரோன்னு சொல்லிட்டு வாலெட்ல ஜீரோ பண்ணா ஒரு யூஸ் கிடையாது. ரைட்? அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் கம்பெனி பண்ணி இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கண்டிஷன் கொடுங்க, 24 ஹவர்ஸ்க்குள்ள கண்டிஷன். அந்த 24 ஹவர்ஸ்ல யார் பண்றாங்களோ அவங்க மட்டும் வச்சீங்கன்னா எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க? ஒரு 70 இருந்து 80% பீப்பிள் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள அவ்வளவு பேர் தான் கரெக்ட்டா ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. சோ அதிகபட்சம் நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா வச்சுக்கலாம் ஒரு 30 to 40% வரைக்கும் அதிகபட்சம் வரும். அவ்வளவு மீதி அத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க. யோசிச்சு பாருங்க, அப்படிலாம் இருக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொண்டு வந்து இதன் மூலமா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எஸ்பிஓ வந்து வேலைக்கு அனுப்ப முடிவு பண்ணிச்சு அப்படின்னா பூரா வேலைக்கு அனுப்பலாம். தேவையில்லை நாங்க ஒரு 5,000 10,000 ஒர்க் பண்ணிக்கலாம். நாங்க யோசிச்ச கான்செப்ட் ஒரு கம்பெனி கிட்ட போய் கேட்கறனால அதுக்கான கேள்வி என்னன்னா எங்க கிட்ட இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் போடணும், இவ்வளவு சம்பளம் மினிமமா இவ்வளவு சம்பளம் போடணும், அதுதான் எங்களுக்கு தேவையானது. அப்ப மந்த்லி இவ்வளவு எங்களுக்கு தேவையான அமௌண்ட் மந்த்லி இவ்வளவு அமௌண்ட் இவ்வளவு அமௌண்ட் நீங்க எங்களுக்கு கொடுக்கணும், நாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்? அவ்வளவுதான் கேள்வி. சரி, எங்களுக்கு இவ்வளவு சேல்ஸ் பண்ணி கொடுங்க. அப்ப அதுல என்ன ஒரு சேல்ஸ் ஒண்ணு இல்லங்க, ஒரு ஏதோ பொருள் விக்கிறோம் 100 ரூபாய் பொருள். சரிங்களா? அதை வித்து கொடுக்கறவங்களுக்கு ஒரு 10% இருந்து 15% வரைக்கும் கொடுப்பாங்க. இது ஜெனரலா எல்லா இடத்துலயும் நடக்குது. அவ்வளவுதான் பண்ண முடியும். ரைட்? நம்ம என்ன ஒண்ணு பண்ணலாம், இன்னும் சூப்பரா பண்ணலாம். ஏதாவது ஒரு பொருள் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறைய நம்ம படங்களை பார்த்திருப்போம். அந்த பொருளுக்கு ஒரு பேர் வச்சு அந்த பொருளுக்கு ஒரு ரேட் வச்சு அதை வந்து நம்ம வித்தோம்னா நமக்கு வந்து ஒரு 10% 15% லாபம் கிடைக்குது. ஒரு 50 அது சும்மா பேருக்கு பண்ற மாதிரி ஆயிடாது. ஜெனியூனா நிறைய ப்ராடக்ட் நிறைய கம்பெனிங்க சேல்ஸ் பண்ண முடியாத உட்கார்ந்து இருக்காங்க. ரைட்? அத கேரண்டிட் சேல்ஸ் ஒரு கண்டிஷனோட வரக்கூடிய கம்பெனி தான் எஸ்பிஓ. நாங்க கேரண்டிடா உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். எங்க கிட்ட 1,00,000 பேர் இருக்காங்க. சரியா? 10,00,000 பேர் நாங்க சம்பளம் பண்ணோம். எங்களுக்கு இவ்வளவு தேவை. உங்களுக்கு எவ்வளவு சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் நாங்க பாத்துறோம். எஸ்பிஓ கடமை. நாங்க பாத்துறோம், சேல்ஸ் பண்ணி ப்ரூவ் பண்றோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க பர்சன்டேஜ் இன்கிரீஸ் பண்ணுங்க. இப்போ ஏதோ கடையில ஒரு புதுசா சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்றாரு, ஒரு பொட்டி ஓபன் பண்றாரு, ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு ஹோல்சேலர் ஒரு ப்ராடக்ட் வாங்கி வருவாரு. அப்ப 5 ரூபாய் சொல்லி போட்டு கொடுப்பாங்க. இன்னும் ரேட் கம் பண்ணல அப்படி கேப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க? சரிங்க, இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நீங்க எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து நான் வந்து 5 ரூபாய் 4 ரூபாய் 3 ரூபாய் கூட நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். இவ்வளவுதானே? இப்போ எஸ்பிஓ அதான் சொல்லிருக்கோம். இது ஒரு பேசிக் நாலேஜ். எஸ்பிஓ மறுபடியும் காசு வாங்குறாங்க, எஸ்பிஓ மறுபடியும் காசு வாங்குறாங்க. எஸ்பிஓ என்னங்க வாங்குது? அது என்னன்னே நான் சொல்லல. இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி வரும். வெயிட் பண்ணுங்க, நான் அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு டீடைலா சொல்றேன். நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ண போறோம், அது என்ன பொருள், அது மறுபடியும் எப்படி நமக்கு பணமா மாறுது, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. நான் கால்குலேஷன் போட்டு அப்படியே உங்ககிட்ட சொல்ல முடியாது. நாளைக்கு அவங்க கண்டிஷன் மாத்துவாங்க. அவங்க அதுக்கு ஓகே சொல்லணும். இந்த மாதிரி கொடுக்க முடியுமா, இந்த பர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆகுது, இந்த மாதிரி பண்ணும்போது இது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? நீங்க ஒரு பொருள் வாங்கி அதை விக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு வரும், நீங்க எவ்வளவு விப்பீங்க, அப்ப எவ்வளவு லாபம் கிடைக்கும், அதுல எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க, உங்க கம்பெனி எவ்வளவு எடுக்க முடியும், இது பாசிபிலிட்டி இருக்கா? இத கேட்கணும். அந்த கம்பெனி அவங்க அதை கால்குலேஷன் பண்ணி பார்த்து சம்பந்த டிபார்ட்மென்ட்ல அவங்க தான் சரி ஓகே பண்றோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து பிசினஸ் ஐடியா மேக் பண்ண போறதில்ல. பிசினஸ் ஐடியா மேக் பண்றது நாம தான். ஆனா அதை அக்செப்ட் பண்றது அவங்க. சரிங்களா? அவங்களுக்கு அது கொடுக்க முடியுமா, இந்த பர்சன்டேஜ் வரைக்கும் கம்பெனிக்கு ப்ராஃபிட் கொடுக்க முடியுமா இந்த கம்பெனிக்கு அப்படிங்கிறது அவங்க தான் யோசிக்கணும். ரைட்? இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஐயோ பண்ணுங்க இப்படியே ஓடிட்டு எப்படி? சரிங்களா? ரைட்? முதல்ல தெரிஞ்சுங்க ஏன் சொல்றாங்க. நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா
ஃபர்ஸ்ட் நமக்கு அப்புறம் தான் நமக்கு இப்ப நம்ம ஒய்ஃப் வீட்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அப்புறம் தான் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கும். நாம கரெக்டா இருந்தா மட்டும் நம்ம நிறைய பேர் ஃபேமிலிக்காக என்ன பண்ணுவாங்க, தன்னை அழிச்சிட்டு ஃபேமிலிக்காக கஷ்டப்படுவாங்க. உண்மைதான் பண்ணலாம் சரிங்களா, பட் எதை எப்ப பண்ணணும்னு இருக்கு. நம்ம ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்றோம்னா நமக்கு மந்த்லி ஒரு 10,000 ரூபீஸ் கேரண்டியா ஒரு இன்கம் கிடைக்க போதுனா அப்ப அது ஒரு பெரிய விஷயம் தானே சரிங்களா. 10,000 நாங்க ஒரு 2,000 3,000 5,000 நம்ம சேல்ஸ் என்ன பண்றோமோ அது பொறுத்து அவங்க நம்ம கமிஷன் கொடுக்க போறாங்க. சரி, ஏதோ ஒரு வருமானம் நமக்கு வருது. அப்ப அந்த 20,000 நமக்கு வேஸ்ட் ஆக போகுது இல்ல. 20,000 கிடைச்ச போது மாசம் ஒரு 2,000 3,000 கரெக்ட் பண்ணா கூட அது எந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இமிடியேட்டா நமக்கு கிடைக்குதுன்றப்ப அதுக்காக ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது. இங்க எல்லாரும் ரிஸ்க் எடுக்க ரொம்ப யோசிக்கிறாங்க. நல்லா ரிஸ்க் எடுக்காத எப்படிங்க வீட்ல இருந்தபடியே 5 நிமிஷம் வேலைக்கு நம்மளால 500 ரூபாய் வரைக்கும் எப்படி சம்பாதிக்க முடியும், எப்படி பாசிபிலிட்டி. எனக்கு வேலை தெரியும், நான் வேலை செய்ய கரெக்ட் தான். நீங்க வேலை செய்ய தயாரா இருக்கீங்க, அதுக்கு என்ன அவங்க ஒரு காசு கொடுக்க முடியும். அந்த ஒரு இப்போதைக்கு ஒரு 4 கம்பெனி கூட டைப் பண்ணிருக்கோம். அந்த 4 கம்பெனியான ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் தான் நம்ம ப்ரோமோட் பண்ண போறோம், சேல் பண்ணி கொடுக்க போறோம், நமக்கு தேவையான வாங்கி போறோம். இதெல்லாம் எப்படி பண்ண போறோம் சரிங்களா. ஆனா வாங்கிங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் கட்டாயப்படுத்தக்கூடாது சரிங்களா. ஏன்னா அந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு தேவைப்படலாம் தேவைப்படாம இருக்கலாம். அதனால தான் இந்த கான்செப்ட் வாங்கிங்க நாங்க சொன்ன கண்டிஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல பேசும்போது கட்டாயப்படுத்தி வாங்குறதுக்கு அது 30,000 வாங்க, அது கூட பேசல 30,000 ரொம்ப அதிகமா இருக்கு, இதுல வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் ஐடியா கொண்டு வர முடியுமா, எவ்ரி இயர் கண்டிப்பா வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சொல்லு. 30,000 ரூபாய் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாசம் 10,000 ரூபாய் போடுங்க. எல்லாமே கால்குலேட் பண்ணாங்க கமெண்ட் லைவ்ல 1,20,000 சார், அதுல 20% போய் இவ்வளவு கையில கிடைக்கும் சார். அப்ப அதுல 30,000 ரூபாய் பொருள் வாங்கிட்டாங்க, அப்ப இவ்வளவு கையில கிடைக்கும். சோ இத வேற ஏதாவது பண்ண முடியுமா ட்ரை பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஓகே ரைட், நாங்க ஏதாவது பண்ண முடியுமா யோசிச்சு அது ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்துட்டு சரி ஆல்டர்னேட் ஐடியா எல்லாம் உங்களுக்கு மெயில் பண்ணிட்டு சரி இந்த மாதிரி நாங்க பண்ண போறோம், இந்த மாதிரி உங்களுக்கு பாதிக்கப்படாது, கம்பல்சரி உங்களுக்கு பாதிக்கப்படாது, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க கொடுக்குற பர்சன்டேஜ் மட்டும் அது நாங்க சேல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமே பண்ணுங்க, தப்பு கிடையாது. நாங்க கண்டிப்பா உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது சேல்ஸ் நடக்கணும், சேல்ஸ் நடந்ததுக்கு அப்புறமே நீங்க பண்ணி கொடுங்க சார், அது வரைக்கும் நீங்க பண்ணணும் அவசியம் இல்ல அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் எப்படி கொடுக்குறோம். ரைட், இதெல்லாம் யோசிக்காத எஸ்பிஐ பண்ற மாதிரி எல்லாரும் எஸ்பிஐ குறை சொல்லிட்டு இருந்தீங்க. யோசிக்கணும் நம்ம எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம். அதனால எல்லாரும் கேள்வி கேளுங்க நாங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேள்வி கேளுங்க, தப்பு கிடையாது சரியா. இது ஏன் பண்றோம், இதனால என்ன யூஸ் சரிங்களா, இதனால அந்த கம்பெனி எப்படி சேல்ஸ் நடக்கும், நமக்கு எப்படி அவங்க கொடுக்குறாங்க, அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தப்பே இல்ல, அதை நீங்க கேட்கலாம். நான் ஓபனா சொல்லணும் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட உலகத்துக்கு தான் நான் உட்கார்ந்து இருக்கேன், எல்லாத்தையும் வளருவேன். நிறைய பேர் அதனால இப்ப ஒண்ணு இல்ல, நம்ம கவர்மெண்ட்ல நிறைய அழிச்சிட்டோம். எல்லா இடத்துலயும் சொல்ற பர்சனல் ஒபினியன் எதுக்கு சார் எல்லாத்தையும் போய் யூடியூப்லயும் வெப்சைட்லயும் போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் ஒரு சில விஷயங்களை உங்களுக்குள்ளே பேசிங்க, உங்களுக்குள்ளே ஒரு கால் கான்வர்சேஷன் மீட்டிங் மாதிரி பேசி முடிச்சுங்க, எல்லாத்தையும் பப்ளிக்ல போடாதீங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனை வரும். சார் பரவாயில்ல சார், நம்ம தப்பு பண்ணாதான் அது ஒரு பிரச்சனை வரும், பயப்படலாம். யாரோ ஒருத்தர் தப்பான புகார் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு அதுக்கு நம்ம பயப்பட முடியாது சார். நாங்க இன்னைக்கு எங்ககிட்ட இருக்கிற இந்த அளவுக்கு ஒரு பீப்பிள் இருக்காங்க, இன்னைக்கு இருக்காங்க காரணம் நாங்க அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா உண்மையா இருக்கிறது மட்டும் தான் சார். அது பிரச்சனை இல்ல சார், நாங்க பாத்துக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்க அவாய்ட் பண்ண ட்ரை பண்றோம். அவங்க பெரிய அதிகாரி சொல்லும்போது சரிங்க சார் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்றோம், எல்லாத்தையும் சொல்லாத மாதிரி பாத்துக்கிறோம். அப்படி பட் இருந்தாலும் கூட ஒரு லெட்டர் அதெல்லாம் நம்ம எங்கேயும் போடணும்னு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா இங்க என்ன நடக்குது அங்க சொல்லணும் இருக்காங்க. இப்போ மொத்த ஒரு கூட்டம் என்ன மாறிடுச்சுன்னா அகைன்ஸ்ட் எஸ்பிஓ. ஏன்னா பணம் இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க. பணம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுல பண்ண சொல்றாங்க அது இன்னும் தெரியாது சரியா. எவ்வளவு பண்ண சொல்றாங்க அதுவும் தெரியாது. 15 ஒரு 15,000 ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த 15,000 ஏன் இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க, அதுக்கான காரணம் என்ன, எஸ்பிஓ கொடுக்கணும்னு சொல்றாங்களா இல்ல வேற யாராவது கொடுக்கணும்னு சொல்றாங்களா, அப்படி கொடுக்க சொல்றாங்க அதுக்கான காரணம் என்ன, அதெல்லாம் தெரியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ட் வந்துச்சு, ஐயோ போச்சு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்க, இவங்க பேருக்கு ஃப்ராட் சீட்டிங். இந்த வேலை கேட்கறதுக்காக அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கண்டிஷன் சிம்பிளா சொல்லலாம் ஓபனா சார் நாங்க உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்னோம், எங்களால கொடுக்க முடியல, நீங்க பே பண்ண பணத்தையோ ஒர்க் பண்ண பணத்தையும் கொடுத்தா நாங்க கம்பெனி க்ளோஸ் பண்ண போறோம். ஒரே டைலாக் முடிஞ்சு போச்சு சரியா. இது ஒரு 100 பேர் 200 பேர் வச்சுட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி பண்ண முடியும். உலகத்திலேயே எந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியும் 200 பேர் மேல ஸ்டாஃப்ஸ் இருந்ததே இல்ல. அவங்களுக்கு வர வருமானம் போதுமே. நமக்கு ஏன் அதிகமா ஆசைப்படுறோம், அதிகமான கூட்டம் இருக்கு. அத்தனை கூட்டத்துக்கும் 2,000 ரூபாய் கொடுத்தாலே மாசம் 40 இருந்து 50 கோடி மேல போகுது. அப்ப நமக்கு வர வேண்டிய 40 கோடினா அவங்களுக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆகணும் அது யோசிக்கணும். யோசிக்கல ரைட். இதெல்லாம் யோசிக்காம நமக்கு நம்ம சைடுல இருந்து மட்டுமே பாக்குறீங்க. எஸ்பிஓல முக்காவாசியான பீப்பிள் எப்படி பாக்குறீங்கன்னா ஏன் சைடு சார் என்ன பணம் கட்ட பணம் கட்ட வேணாம்னு சொன்னீங்க, இப்ப பணம் கட்ட சொல்றீங்க, எதுக்குங்க பணம் கட்ட சொல்றாங்க, எப்படி கொடுப்பாங்க, நமக்கு என்ன கேரண்டி, நம்ம தான் உட்கார்ந்து சொதப்பி வச்சிருக்கோமே ரைட். அவ்வளவு சொதப்பி வச்சிருக்கோம், நம்ம நம்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த இடத்துல அந்த ஒரு கம்பெனி ஒண்ணு நம்ம நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் ஒரு கடை ஓபன் பண்றாரு, நம்ம எல்லாரும் அந்த கடையில ஸ்டாஃப் ஓபன் பண்ண போறோம். ஓபனிங் அன்னைக்கு நம்ம பொருள் வாங்க மாட்டோம், எல்லாரும் வாங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நாம தான் இருப்போம். நம்ம கடைக்கு கெஸ்டா போறோம் இல்ல ஸ்டாஃப் போறோம் ஏதோ போறோம்னா அந்த கடை ஓபனிங் நம்ம தான் போடுவாங்க. அந்த கம்பெனி நமக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி சரிங்களா. இந்த அளவுக்கு பெருசா அவங்க சிம்பிளா பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க இந்த அளவுக்கு பெருசா ரிஸ்க் எடுக்காங்க, நமக்காக இருக்காங்க. அப்ப நாம தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமரா இருக்கணும், நாம தான் சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும், நாம தான் சேல்ஸ் பண்ணணும். அதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு, இப்ப தேவையில்லாத பொருள் கொண்டு அவங்க கொடுத்துட்டு வாங்கி தான் அவன் சொன்னா நீங்க கஷ்டப்படலாம். சரி இதெல்லாம் ஒரு பொருள் வாங்க சொல்றீங்க சார், நியாயம் இருக்கா சார், இருக்கிற பிரைஸ் நியாயமா சார் கேளுங்க. அதெல்லாம் எங்க அதெல்லாம் கேட்கணும், அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. இந்த பிரைஸ் இந்த ப்ராடக்ட் ஒருத்தர் கேட்கலாம், அதுல நியாயம் இருக்கு, அதை கேட்க மாட்டீங்க ரைட். இந்த பொருள் எனக்கு தேவைப்படாது சார், என்ன ஏன் வாங்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம், அதுல நியாயம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ரெகுலரா நீங்க இந்த பொருட்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. இப்ப நாங்க போடுற கான்செப்ட் என்ன, ரெகுலரா நீங்க வாங்கிட்டு அதே பொருட்கள் அதே பிராண்ட் கடையை மாத்தி நாம ஒர்க் பண்ற அந்த கம்பெனி வாங்க நம்ம அந்த கம்பெனி தான் ஒர்க் பண்றோம். அப்ப அவங்க தான் பொருள் வாங்கணும், சம்பளம் அங்க வரணும். இது எப்படி நான் இப்ப மக்களுக்கு பழகி போன ஒரு விஷயம், கவர்மெண்ட் ஒர்க் பண்ற அத்தனை ஸ்டாஃப்ஸ்களுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்க சேர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி எஸ்பிஓ இருந்தா எப்படி நடக்கும், அவங்க நமக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஏதா உங்க கம்பெனில ஒர்க் பண்றவங்க நமக்கு கஸ்டமர் வர மாட்டாங்க, நமக்கு பொருள் வாங்க மாட்டாங்க. இந்த ஏன்னா நமக்கு அத்தனை ஸ்டாஃப்ஸ் அக்கவுண்ட் அவங்க கொடுப்போம், அவங்க தான் பேஸ் பண்ணி salary கொடுப்பாங்க, கமிஷன் கொடுப்பாங்க ரைட். ஒரு செக் பண்ணி பார்க்கறாங்க அப்படினா நம்ம பிசினஸ் கான்செப்ட் தான் போடுறாங்க. இங்க இருக்க அத்தனை டேட்டாபேஸ் அவங்க ஆப் கூட அவங்க வெப்சைட் கூட கனெக்ட் ஆகும். சரி இவங்க எல்லாம் பாக்க பர்ச்சேஸ் பண்ணல, ஏன் பண்ண மாட்டாங்க, சம்பளம் மட்டும் நமக்கு வாங்குறாங்க, நம்ம கிட்ட பொருள் வாங்க மாட்டாங்க, நம்ம கேள்வி என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் யோசிச்சு தான் எஸ்பிஓ செஞ்சிருக்கு. சரி அது ஒரு முடிவு முதல்ல திங்கக்கிழமை கிடைக்கட்டும். என்ன அமௌண்ட், ஏன் பண்றோம், எதுக்காக பண்றோம், இதனால அந்த கம்பெனிக்கு எப்படி பெனிஃபிட் வரும், சேல்ஸ் எப்படி வரும். ஏன்னா நம்ம சேல்ஸ் பண்ண போறது கண்டிப்பா நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறது சரி. அது தெரியல. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு 20,000 பர்ச்சேஸ் பண்ணனும் சொன்னா அது கஷ்டம். அது கையில வச்சிருந்து பர்ச்சேஸ் பண்றது வேற, கடனோட வாங்கி பர்ச்சேஸ் பண்றது வேற. அது பண்ண கூடாது. அந்த மாதிரி ரிட்டர்ன் உங்களுக்கு போற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்ப என்ன கணக்கு, என்ன பாசிபிலிட்டி, அது என்னன்னு யோசிப்போம். ஐபிஎல் நீங்க ஏமாத்துறீங்க, சீட்டிங் பண்ணி ஃப்ராட் பண்றீங்க, நீங்க அப்போ சொன்னீங்க இப்போ சொன்னீங்க, என்ன சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு